ஹாய் மை டியர் என்டர்டைனர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்ன எப்படி பார்த்தீங்கன்னா, அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி பேஸ் பண்ண படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னோட பையனுக்காக நீட் எக்ஸாமுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தந்தை தாய் ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில் அந்த பையன் டாக்டர் ஆனானா இல்லையா அப்படிங்கிற கதை தான். நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டைனரில் இதாங்க போடுறது 4வது வீடியோ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் மழையில் நனைஞ்சிட்டு, அதாவது வந்து ரைட்டர் கிட்ட வந்து துப்பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து தொடச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவரும் தொடச்சிட்டு இருப்பாரு. அப்போ தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு பையன் வந்து, சார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட்டாக யார் மேலப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவனும் புசிகன் கவர்மெண்ட் மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே ரைட்டருக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடும். என்னப்பா கவர்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பையன் வந்து அந்த தொடச்சிட்டு இருந்த துப்பாக்கி எடுத்து வச்சதுனால இந்த விஷயம் வந்து அதாவது ஹையர் அஃபிஷியலுக்கு தெரிஞ்சு போயிடும். ஹையர் அஃபிஷியல் இன்ஸ்பெக்டருக்கு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதுனால இவர் வந்து பார்ப்பார். இவர் பேர் மாணிக்கம். இவர் வந்து கேட்பார், இது போல் டே தம்பி வேணாம் அந்த துப்பாக்கியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா ஃபயர் ஆகிடும். இப்போ அப்படியே என்னன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. நாடகம் போட்டுட்டு இருக்கார் இல்லையா, இவர் பேர் சர்க்கார். இவர் வேற யாரும் கிடையாது, இப்போ ஒரு பையன் இருந்தான் இல்லையா அவரோட அப்பா. ஸோ இவர் வந்து ஒரு நாடக கூத்து போட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், இது போல் உனக்கு பையன் பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே நாடக கூத்து போட்டவர் கூட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போக இங்கே அப்படியே கட் பண்ணால் அவங்க அம்மா காட்டுவாங்க. அவங்க அம்மா வந்து பிரசவ வலியில் எல்லாம் குழந்தை பிறந்து இருந்ததுனால இப்போ வந்து குழந்தையோட காலை பார்த்துட்டு இவரு ரொம்ப சந்தோஷமா இருப்பார். இப்போ இப்படியே ரொம்ப வருஷங்கள் ஆகும். கட் பண்ணால் இப்போ அந்த பையன் வந்து இந்த அவர் அப்பா மாதிரியே வந்து இந்த கூத்து கட்டுறதுல வந்து ரொம்ப இந்த டான்ஸ் ஆடி இது பண்ணனால அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போட்டு அங்கே அடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, உன் பையனும் ஒன்னே மாதிரியே இருக்கான். ஸோ வந்து இவன் இப்படியே இருந்தான் அப்படின்னா வந்து இவனும் வளர மாட்டான், ஒன்னே மாதிரி தான் நாளைக்கு இருப்பான். கடைசியில் என் குழந்தையோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் பார்ப்பாரு, சரி நம்மளால நம்ம பையன் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, எந்த கூத்து பட்டுறதுனால தான் பையனோட வாழ்க்கை போகக்கூடாதோ அந்த கூத்து பற்றே வேணாம்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சு போட்டுட்டு அப்போ தான் சொல்லுவார், நீ நல்லது தானம்மா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் கூட சொல்லி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்போ அவரும் வந்து டீச்சர்கிட்ட போயிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக டீச்சர்கிட்ட எதுக்காக போய் பேசுவார்னா வந்து அவர் பையனை வச்சு டீச்சர் வந்து இந்த முட்டை வாங்கிட்டு வர்றது, டீ வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி வந்து எடுபடி வேலைக்காக வந்து வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவரும் ஃபீல் பண்ணி, சார் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்னன்னா வந்து பையன் பெரியவன் ஆகிட்டான். அவனும் 10th படிச்சுட்டு இருப்பான். இப்போ தான் நியூஸில் காட்டுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து 10th and 12th ஹால் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அருந்தவம் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்கிறத விட கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து ரிசல்ட் வரப்போகுது, அதான் 10th ரிசல்ட் வரப்போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அருந்தவம் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக இருப்பான். ஸோ அதனால் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். இப்போ தான் வந்து நியூஸ்லேருந்து கேட்பாங்க, நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மானால தான் நான் நல்லா படித்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் சொல்லுவான், இல்லை இது போல் வந்து எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பமாக ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தான் ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், இது போல் உங்கள் பையனை நாங்கள் ஃப்ரீ சீட்டில் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஸ்கூலுக்கும் ஒருத்தன் வந்து டிஸ்டிங்ஷன் வந்துட்டானா போதும், உடனே வந்து நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல் இருக்கு. ஸோ அதனால் வந்து இவரும் என்ன பண்ணுவார்னா வந்து அந்த அந்த பிரைவேட் ஸ்கூல் ஓனரும் வந்து இந்த பையனை வந்து நம்ம ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா வற்புறுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது பிரச்சனை பெருசாக போயிடும். அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி இடக்கு முடக்கா பேசினால இவங்களும் போட்டு அந்த ஆளை போட்டு போலன்னு பொழந்துருவாங்க. இப்போ கட் பண்ணால் வந்து அவங்க அப்பா போயிட்டு இது போல் அருந்தவட்ட சொல்லுவார். அவரும் ஒரு பையன் கிட்ட பார்த்துக்கலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையெல்லாம் காட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து போலீஸ் கூப்பிட்டு போவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ அந்த ஸ்கூல் ஆளை ஒருத்தர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க என்ன கேஸ் கொடுத்துருப்பாங்கன்னா வந்து கையை உடச்சி ரவுடித்தனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதே மாணிக்கம் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயே வந்திருப்பார். என்னன்னா வந்து இவங்களுக்கு அதாவது வந்து சர்க்காருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பேசுறதுக்காக. ஸோ அவர் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்ட், அதாவது வந்து இந்த கெட்டவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருப்பார். ஸோ இவரும் பார்த்துட்டு என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது சர்க்காரை பக்கத்துலேயே உட்கார வச்சு சமமாக பேசுகிற மாதிரி பண்ணதுனால வந்து அந்த எம்எல்ஏக்கு வந்து பிடிக்காம போனதுனால, ஆனால் அவரு ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்துருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஸ்கூலில் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, ஸ்கூல் பிஏ ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனை வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அந்த மன்னிப்பை வந்து அந்த எம்எல்ஏ முன்னாடியே படிக்க சொன்னதுனால இந்த எம்எல்ஏவும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவார். ஸோ இப்போ அதுக்கு வந்து சர்க்காருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் ராத்திரி தான் யோசிச்சுட்டு இருப்பார், பையனை எப்படி டாக்டராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறது தானே, டியூஷன் சேர்த்து விடுங்க, நீட் கோச்சிங் சென்டர் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவரும் கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி நீட் கோச்சிங் சென்டரில் 1,70,000 ரூபா ஃபீஸை வந்து தன்னோட இடத்த அடமான வச்சு அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது அவங்க ஒய்ஃபும் சொல்லுவாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இடம் தானம்மா போச்சுன்னா அடுத்த இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரண்ட்ஸ் எப்படி தான் வந்து மனசெல்லாம் தேத்திக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல.
இப்ப கட் பண்ணா சர்க்காரும் வந்து வெளிய போயிட்டு வந்துட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்ணுவாரு. ஆனா அங்க நியூஸ்ல என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு பொண்ணு வந்து நீட் கோச்சிங்ல வந்து ஃபெயில் ஆனதுனால வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு கவலை தானே. ஸோ இந்த படம் எனக்கு எத பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து சிச்சோரே. அத கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைச்சேன். அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் இதோட ட்விஸ்ட் வந்து வேற மாரி இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திருப்பியும் வந்து அதே மாரி இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இப்பதான் வந்து என்னன்னா பேலன்ஸ் ஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருந்தவம் சொல்லும்போது, தன்னோட மாட்ட கூட விக்கிற அளவுக்கு மனுஷன் வந்து இறங்கியிருப்பாரு. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து அது ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா வந்து அவருக்கு ராத்திரிலாம் தூக்கம் வராது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பையன் எங்கேயாவது வந்து தூக்கு மாட்டி செத்து போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கவலையாவே இருக்கும். கிணத்துல வந்து பையன் எங்கேயாவது விழுந்து செத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி தூக்கி வாரியே போட்டுட்டு இருப்பாரு. அதான் மனுஷன் வந்து பயந்துகிட்டே இருப்பாரு. ஸோ அதனால பயந்ததுனால என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேனை வாங்கி போடுவாரு. அதாவது வந்து பெரிய ஃபேன் அத கழட்டிட்டு அப்புறம் கிணத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா, வேலி போடுவாரு. எங்க வந்து பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நீட் கோச்சிங் சென்டர் வந்து எங்க எழுத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் வந்து மதுரையில வந்து அதாவது இடம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க எழுதுறதுக்கு. இப்ப என்னன்னா வந்து ஒரு ஒரு இடத்துலயும் போயிட்டு அதாவது இந்த நீட் எழுதுறதுக்காக நெறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. இதுலேருந்து தான் தெரிஞ்சது எனக்கு நீட் இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நீங்க இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இவரும் வந்து சரி நம்ம எங்க கோச்சிங் சென்டர் போட்டிருக்கோம். சரி நமக்கு மதுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க தான் ஒரு ட்விஸ்ட். மதுரையில போட்டிருக்க மாட்டாங்க. ஜெய்ப்பூர்ல போட்டிருப்பாங்க. ஸோ இவரு என்ன பண்ணுவாருன்னா, அடிச்சு புடிச்சு சார் இது போல என் பையனுக்கு வந்து ஜெய்ப்பூர்ல எக்ஸாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அந்த ஆள் சொல்லுவான். அதாவது அந்த சென்டர்ல இருக்கவன் சொல்லுவான் என்னன்னா, இல்லைங்க நான் ஜெய்ப்பூர்லலாம் போடலையே மதுரையில தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி இவரும் சார் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த எக்ஸாம் சென்டர் என்ன சொல்லுவான்னா, இல்ல நீங்க ஜெய்ப்பூர்ல தான் போய் எழுதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவரும் அன்ரிசர்வ்ட்ல வந்து டிக்கெட் புக் பண்ணி, சரி இவரும் இன்னொருத்தவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களும் ஜெய்ப்பூர்ல தான் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அவங்களும் போயிட்டு இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது, இவரும் வந்து தன்னோட தூக்கம் எல்லாத்தையும் மறந்து, தான் பொண்ணு பாட்டு பாடுறதையும் ரசிச்சுக்கிட்டே ஜெய்ப்பூர் போய் இறங்குவாரு. இப்போ என்னன்னா ஜெய்ப்பூருக்கு போணும் அப்படின்னு ஜெய்ப்பூர்ல அந்த ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர்ட்ட சொன்னா, அந்த ஆட்டோக்கார வந்து வேற இடத்துல வந்து இறக்கி விட்டு அங்க பார்த்தா அந்த ஆட்டோக்கார வந்து வேற இடத்துக்கு கூட்டு வந்ததுனால இங்க வந்து இங்க நியூ எக்ஸாம் சென்டர்ல டைம் ஆனதுனால இவங்களும் வந்து கஷ்டப்பட்டு ஆனதுனால வந்து கேட்டை க்ளோஸ் பண்ற தருணத்துல இவரும் போயிட்டு ஐயா வாழ்க்கை ஐயா என் குழந்தைங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா வந்து மனுஷன் காலில் விழுந்து எப்படியோ பையனை எக்ஸாம் எழுத வச்சு போயிடுவாரு. ஆனா வந்து அவருக்கு அந்த மனசுக்குள்ள அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அவரு வந்து இறந்து போற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடும். ஆமாங்க, சர்க்கார் இறந்து போயிடுவாரு. ஸோ சர்க்கார் இறந்ததுனால அங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவான்னா, யோ இந்த ஆளை ஏந்திரிக்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் தெரியும் சர்க்கார் வந்து இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அருந்தவத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவனும் வந்து மனசுல கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவோட பணத்தையும் இறுதி சடங்கு பண்றதுக்காக எடுத்துட்டு வரும்போது இப்பதான் அதை மாணிக்கத்திட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மாணிக்கமும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயுமே அதாவது வந்து இந்த நீட் கோச்சிங் சென்டர் உட்பட எல்லா கவர்மெண்ட் மேலேயுமே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுனால இப்போ வந்து அந்த ஹையர் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு அவரும் இந்த ஃபார்மை கொடுக்கும்போது அப்பதான் சொல்லுவாங்க உன்னுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மனுஷன் என்ன பண்றாருன்னா எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகும்போது அப்பதான் ஹையர் அஃபிஷியல் கேட்பாங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே போற மாதிரி காமிச்சா இப்பதான் தெரியும் தலைவர் வந்து லா அட்வொகேட்டாவே வந்து மாறி இந்த கேஸுக்கு வந்து நம்ம தான் வந்து லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து லீட் பண்ணி கொண்டு போவார். ஆக்சுவலா வந்து இந்த எதிர்பார்ப்பு வக்கீல் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் சொல்றதை பார்த்தா ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மேலேயுமே மிஸ்டேக் சொல்ற மாதிரி இருக்குவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அருந்தவன் சொல்லுவோம் சார் இதனால வந்து நான் சஃபர் பண்ணது வந்து எங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்ப ஜட்ஜி கேட்பாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் வந்து ஜட்ஜ் வந்து மாணிக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன சொல்லுவாருன்னா வந்து இந்த இந்த கேஸ்ல வந்து மெயினான லீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எக்ஸாமுக்கு எழுதின குழந்தைங்களும் வந்து இதை போல வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களும் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போடுவாங்க இல்லை இதை போல உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போஸ்ட் போடுவாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா போஸ்ட் வந்து இவங்களுக்கு 15 தான் வந்திருக்கும். ஆனா நேர்ல வந்தவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து மனு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. ஸோ ஜட்ஜுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவர் அந்த மனுவை பார்த்துட்டு வேணாம் கோர்ட்ல இல்லாம வெளியவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த எழுதின பசங்க கிட்ட ஒருத்தங்ககிட்டயே வந்து அவங்களோட என்ன பிரச்சனை எதனால இதை வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பதான் ஒரு பொண்ணு சொல்லும் தன்னோட பீரியட்ஸ் டைமிங் கூட நாப்கினை தூக்கி போட்டு செக் பண்ணி அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஜட்ஜும் இதை பார்த்துட்டு இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லும்போது அப்பதான் வந்து இந்த மாணிக்கமும் வந்து டாக்டரை வச்சு கேட்பாரு. டாக்டர் வந்து அந்த மென்டல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணும் என்ன மாதிரி ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது இப்பதான் மாணிக்கம் சொல்லுவார் இது சம்பந்தப்பட்ட எல்லாருமே வரணும் அதாவது வந்து ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்க தான் மினிஸ்டரை காட்டுவாங்க. ஆக்சுவலா வந்து அவர் என்னன்னா பேரம் பேசிட்டு இருப்பாரு இதுக்காக. இப்ப கட் பண்ணா பெரிய வக்கீல் அதாவது வந்து வாதாடின வக்கீலை விட பெரிய வக்கீல் வந்ததுனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த வக்கீல் என்ன பண்றாரோ மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு என்கவுண்டர் பண்ணிருப்பாரு ஆனா அது வந்து ட்ரூவான என்கவுண்டர்
தப்பான புறன்பாட்டில் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி ஆயிடும். இங்க கட் பண்ணா ஜட்ஜ் அருந்தவத்திட்ட கேட்பார், இது போல நீ வக்கீல் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சார் நானே கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது அருந்தவம் நல்ல ஒரு வேலிடான பாயிண்ட் கேட்பான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அருந்தவம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவர்மெண்ட்டே உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்ப ஏன் சார் வந்து தமிழ்நாட்டில் எழுதுற பசங்களுக்கு மட்டும் நீங்க வெளி மாநிலத்தில் எக்ஸாம் எழுத போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதுக்கு வந்து மினிஸ்டரால் எதுவும் பேச முடியாது. ஆனா ஜட்ஜும் அந்த வக்கீலும் பேசுறதுனால வந்து ஜட்ஜு வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது தப்பு பண்றவங்களுக்கு தான் வந்து கேஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா வந்து பாயிண்ட் எதுவும் இல்லை. ஸோ வந்து அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அதாவது அந்த மினிஸ்டர் சைடுக்கு தான் வந்து அவங்களால பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ், அதாவது விக்ட்ரி வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கெட்டவங்களுக்கு தான் வந்து ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இது போல ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண பற்றி தான். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றி தான். ஸோ உங்கள் இதில் எத்தனை பேர் இந்த மாதிரி இழந்திருக்காங்கிறத விட நீட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் பேர் மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். நம்ம ஃபர்ஸ்ட் படத்தோட 3 படத்தோடைய டிஸ்கிரிப்ஷனையும் மேலே கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் டாடா பை பை. ஓகே.